Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது TNPSC Group 2A Mains Where to Study for தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் என்னென்ன படிக்கணும் எந்த புக்கு படிக்கணும் டீட்டெயிலாக டாபிக் வைஸாக கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ குரூப் 2 நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 2A மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 50 நாள் தான் கையில் இருக்குது. இந்த 50 நாள் நம்ம படிக்கணும் கிராக் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ப்ளே பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். அந்த ஸ்மார்ட் ஒர்க் ப்ராப்பராக ப்ளே பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் படிக்க போகிறீங்க, என்ன படிக்கக்கூடாது, என்ன புக்ஸ் படிக்கணும் அது தெரிஞ்சால் மட்டும்தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஸோ வேர் டு ஸ்டடி ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் சிலபஸ் என்ன இருக்கோ அது வரைக்கும் ஸ்ட்ராங் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜாகிரஃபி படிக்கும் போது ஒரு இந்தியன் ஜாகிரஃபி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இப்போ ரிவர்ஸோ இல்லைனா ஒரு ரிசோர்ஸோ வரும்போது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். பட் என்ன தான் நீங்கள் 10th புக் கவர் பண்ணாலுமே அதில் இருக்க எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்நாடு ஜாகிரஃபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன இருக்கும் அதை மட்டும் கவர் பண்ணால் போதும். அண்ட் அதை பார்டர் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ காவேரி படிக்கும் போது தமிழ்நாடு படித்தா போதுமா? கிடையாது. பக்கத்து கர்நாடகாலேருந்து அது அவுட் ஆகுது. அந்த மாதிரி விஷயங்களும் சேர்த்து கவர் பண்ணால் மட்டும்தான் இந்த குரூப் 2A மெயின்ஸை ப்ராப்பராக நம்ம கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ எல்லா புக்ஸும் பார்த்துலாம். முழுமையாக பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, பார்க்கலாம். அண்ட் குரூப் 2A மெயின்ஸ்க்கான 50 days கிராஷ் கோர்ஸ் நம்ம ரன் பண்ணுறோம். கிளாஸஸ், டெஸ்ட் நோட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் வித் ஆஃபர் ப்ரைஸ். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, பார்க்கலாம். சரிங்க, பார்த்துலாம். ஓகே ஃபைன். ஸோ வேர் டு ஸ்டடி எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நான் கொடுத்துட்றேன். ஸோ குரூப் 2A மெயின்ஸ் வேர் டு ஸ்டடி இந்த இடத்துல ஒரு சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எதுக்காக நீங்கள் சிலபஸை என்ன மக்கப் பண்ண சொல்கிறீங்க, நான் ஏன் மக்கப் பண்ணணும், ஆல்ரெடி பிடிஎஃப் இருக்குது, அது ஆர்டராக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி எடுத்திங்கன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பல், சாலின் ஃபீச்சர், யூனியன் டெரிட்டரிக்கு, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த மாதிரி ஆர்டராக கொடுத்துட்டாங்க. எதுக்காக இதை நான் மக்கப் பண்ணணும், டைம் வேஸ்ட் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாது. சிலபஸ் மக்கப் பண்ணுறது நம்ம என்ன விஷயங்கள் படிக்கிறோன்றது கிளியராக தெரியணும். ஏன்னா நம்ம எடுக்கிற புக்கில் எல்லா டாப்பிக்கும் நமக்கு தேவையில்லை. இப்போ எக்கனாமி இருக்குன்னா அதிகமான விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. இப்போ COP 28 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க என்விரான்மெண்ட்டில். இந்த இடத்துல COP 28 அப்படின்னா என்ன, 29, 27 இதை மட்டும் படித்தா போதுமானதாக இருக்கும். நீங்கள் எல்லாமே படிக்க வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது. அப்போ சிலபஸ் ப்ராப்பராக நீங்கள் படித்தா மட்டும்தான் என்னென்ன விஷயங்கள் படிக்கிறீங்க. ஒரு மந்த்லி மேகசின் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தால் அதில் எதை மட்டும் படித்தா போதும் எல்லாமே புரியும். 10th புக் இருக்கா, 10th புக்கில் இதை மட்டும் படித்தா போதும், அதை படித்தா தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும்னா சிலபஸ் தான் ப்ராப்பராக தெரியணும். ஓகே, என்கிட்ட பிடிஎஃப் இருக்குது, எனக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஒரு சில சப்ஜெக்ட் ஈஸியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. எந்த ஒரு எக்ஸாமை எடுத்தாலும் சிலபஸ் நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கலாம். மாடர்ன் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சிலபஸில் படித்து தான் ஆகணும். அப்போ சிலபஸை நீங்கள் அந்த ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் என்ன புக்கு படிக்கிறீங்க, என்ன டாபிக் படிங்க எல்லா விஷயம் கிளியராக புரியும். ஸோ தயவுசெய்து தப்பாக கைட் ஆக வேண்டாம். சிலபஸ் ஃபுல்லாக மக்கப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ரைட், சரிங்க, பார்த்துடலாம். ஸோ வேர் டு ஸ்டடி அதுக்கு முன்னாடி இந்த குரூப் 2Aவோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அது பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே அப்ஜெக்டிவ் தான் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் பேப்பர் தான். அண்ட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 50% 100 கேள்விகள். அண்ட் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் 60 கேள்விகள், தமிழ் ஆர் இங்கிலீஷு. ரீசனிங்கில் 40 கேள்விகள், மொத்தம் 200 கேள்விகள். இதான் உங்களுக்கான குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம். CBT மாடலில் MCQ டெஸ்ட்டை கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, சரி, வேர் டு ஸ்டடி பார்த்துடலாம். அண்ட் 2Aக்கான மெயின்ஸ் வீடியோ கிளாஸஸ், அதுக்கான நோட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரிங்க, பார்த்துலாம். இப்போது இந்த வேர் டு ஸ்டடி நம்ம பார்க்குறோம். இந்த வேர் டு ஸ்டடியில் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் யோசிக்கிறது, குரூப் 2A டிகிரி லெவலில் கொடுத்துருக்காங்க. எதுக்காக நான் சமச்சர் புக்கெலாம் படிச்சுட்டு டிகிரி லெவல் படிக்கணும் அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா? இந்த இடத்துல தப்பாக யோசிக்க வேண்டாம். சமச்சர் புக்கை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி லெவல் படிக்கணும். கிளியர்? குரூப் 2A தான் மெயின்ஸ் தான் டிகிரி லெவல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேஸ் எங்கே இருக்கோ அந்த பேஸை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். ஒரு 10 கேள்வி கேட்குறாங்கன்னா அங்கே 6 கேள்விகள் சமச்சர் பேஸ் பண்ணியும் 4 கேள்விகள் டிகிரி லெவல் பேஸ் பண்ணி கேட்பாங்க இல்லையா? இந்த 10 கேள்விகளுமே சமச்சரை பேஸ் பண்ணி டிகிரி லெவலில் டஃப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த கண்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்கான கண்டென்ட் சமச்சர் புக்கில் தான் உங்களுக்கு இருக்குது. இதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி லெவல் பக்கமே போகணும். இப்போ 200 கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு அந்த பேசிக்கான விஷயங்கள் வேணும், குறைஞ்சபட்சம் மார்க்காக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சமச்சரை முடித்தா மட்டும்தான் முடியும். டிகிரி லெவல் அப்படின்ட்டு இதை விட்டுட்டு அங்கே நீங்கள் ஷிஃப்ட் ஆகிடக்கூடாது. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். ஓகே, ரைட், சரி ப்ரோ, பார்க்கலாமா? ஸோ ஒரு யூனிட்டுக்கும் டாபிக் வைஸாக கொண்டு வந்திருக்கேன். வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ரைட், சரி. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி அப்புறம் மாதிரி கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டின் வரலாறு அப்படி கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நம்ம இங்கே யோசிக்கும் போது ப்ரோ இங்கே மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப்புறம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே புக் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப வெளியே போய்கிட்டு இருக்கு. இது படிக்கணுமா அந்த மாதிரி கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குவாங்க.
மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடுனா இந்தியா இல்லாமல் தமிழ்நாடு உள்ளே வந்து வர முடியாது. இப்போது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இருக்குது, ஓகேவா? இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸில் போர்ச்சுகீஸ் உள்ளே வராங்கன்னா கேரளாவுக்கு வந்தாங்க. கேரளாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியாகணும், தமிழ்நாடுன்னு போட்டிருக்கலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மாடர்ன் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும். ஓகே. அண்ட் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், நான் சமச்சீர் புத்தகம் ஏன் ஸ்பெஷலாக படிக்க சொன்னேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டிகிரி லெவல் புக் வந்து எடுக்கிறீங்க, ஒரு ஸ்பெக்ட்ரம் புக் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸில் ஒரு காமனாக டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் தமிழ்நாடு புக்கை நீங்கள் எடுக்கும் போது தான் தமிழ்நாட்டில் போர்ச்சுகீஸ் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, சென்னையில் என்ன பண்ணாங்க, திருச்சியில் என்ன பண்ணாங்க, கர்நாடிக் வாரில் திருச்சி பக்கம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த விஷயங்கள் கிளியராக வந்து புரியும். அப்போ இந்த பேசிக்காக என்ன இருக்கோ அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து போகும். ஓகே. ஸோ டாபிக் வைஸ் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். சிலபஸை முழுமையாக பாருங்கள். அந்த சிலபஸ் நான் மொத்தமாக வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஓகே. ஸோ ஹிஸ்ட்ரியில் டாபிக் 1 பொறுத்த வரைக்கும் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் இது டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக டைப் பண்ணி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதை டைப் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக எடுக்கிறதுக்கு 4 hours கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதுக்காகவாது வீடியோ முழுமையாக பார்த்து படிங்க. நீங்கள் வந்து சும்மா நம்ம மார்க் பண்ணோம் போனோம் அந்த மாதிரி இல்லாமல் முழுமையாக படிங்க. அதான் வந்து முக்கியம். ஏன்னா நம்ம 6-12 முழுமையாக படிக்கிறது மேட்டர் கிடையாது, என்ன படிக்கணும் அதான் வந்து முக்கியம். ஓகேவா? ஸோ மேலே கொடுக்கப்பட்டிருக்க டாப்பிக்கு நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ இந்த இடத்துல இது வந்து டாபிக், அந்த ஒரு புக்லேயும் அந்த சாப்டர் நேம் நான் வந்து கொடுத்துருக்கேன். இது எந்தில் கவர் ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல நான் ஓல்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணி இருந்தால் அது 2017க்கு முன்னாடி வந்த ஒரு புக்கு. நான் ஓல்டு மென்ஷன் பண்ணல அப்படின்னா 2019 வந்த ஒரு புக்கு. புரியுதா? ஸோ ஓல்டு மென்ஷன் பண்ணியிருந்தா 2017 அதுக்கு முன்னாடி வந்தது, மென்ஷன் பண்ணல அப்படின்னா 2019. ஓகே. இப்போ தமிழ் மீடியம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கான பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், டெலகிராமில் இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். இந்த டாபிக் 2 மெயின்ஸில் டேட்டா வந்து உண்டு, குரூப் 2 மெயின்ஸில் நேராக வந்து கொடுத்துருப்பாங்க, 2Aல கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நான் படிக்க வேணாமான்னு கேட்டால் இதை நீங்கள் படித்து தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ டாபிக் வந்து பாருங்கள், இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, மைசூர் வார் கொடுத்துருக்காங்க, மராத்தா வார் கொடுத்துருக்காங்க, ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்களா. இந்த விஷயங்கள்லாம் இந்த இடத்துல லார்ட் கார்ன்வாலிஸ் அண்ட் வெல்லஸ்லி, ஹாஸ்டிங்ஸ், பெண்டிங் இவங்க வரும்போது அந்த வார்ஸை பற்றி முழுமையாக இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அண்ட் கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து வேணும். சிலபஸ் டாபிக் வந்து இல்லை அந்த மாதிரி யோசிக்க வேணாம். இது எல்லாமே இன்டெரக்டாக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம். இது 12th ஓல்டு புக்கில் இந்த டாபிக் நீங்கள் படிச்சே ஆகணுங்க. இது மெயின்ஸ் மட்டும் கிடையாது, அப்கமிங் குரூப் 1, குரூப் 4 எந்த பிலிம்ஸ் எடுத்தாலும் இது நீங்கள் படிச்சே ஆகணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ முழுமையாக நான் வந்து கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நான் நோட்ஸ் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். இந்த ஹிஸ்ட்ரிக்கு நான் வந்து நோட்ஸ் சூப்பராக வந்து வச்சிருக்கேன். இதை மட்டும் படித்தா போதும், அந்த மாதிரி வந்திருக்கும். இங்கிலீஷ் ரெடியாக இருக்குது, தமிழுக்கும் ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவோங்க. ஓகேவா? ரைட். சரி, அடுத்தது டாபிக் 2 வந்து பாருங்கள், புலிகார் ரெபல்லியன், வெள்ளர் முட்டணி. இது முழுக்க உங்களுக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி வந்திருக்கும். இதில் 12th ஓல்டில் 2 டாபிக் வந்துருக்கு, நியூவில் 2 டாபிக் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கிலீஷு அண்ட் தமிழை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓல்டு புக்கையும் நிச்சயமாக நீங்கள் ரெஃபர் பண்ணணும், புதுசு மட்டும் கிடையாது. ஏன்னா நமக்கு தேவை கண்டென்ட் தான். ஓகேங்களா? மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த புக்கை படித்தா அந்த புக்கு படித்தாண்டி கண்டென்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதான் வந்து முக்கியம். கிளியர்? நான் வீடியோ ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஓவரியா மட்டும் வந்து பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எழுதிக்கோங்க. நான் பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு ஈஸியாக வந்து போகும். ஓகேவா? பிடிஎஃப்க்கு காசுலாம் கிடையாதுங்க, இது வந்து ஓப்பன் பிடிஎஃப் தான் நான் கொடுக்க, நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் டாபிக் 3 வந்து பார்த்துலாம். சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்லேருந்து மிஷனரிக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு எந்த புக் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம்? இதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேமாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ரிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நீங்கள் வந்து முடிச்சிடலாம். அது ஓல்டு புக்கெலாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக வந்து போகும். ஓகேவா? இதை படிச்சு டிகிரி லெவல் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த புக்ஸ்லாம் அதிகமான ஃபேக்ட்ஸ் வந்துருக்குங்க. டிகிரி லெவலை கம்பேர் பண்ணும்போது இந்த டாபிக் 3க்கு சமைச்சவங்களுக்கு போதுமானதாக வந்திருக்கும். ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் படிச்சு 4 ஆப்ஷனில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டு வந்து போயிட்டே இருக்கலாம். இது டாபிக் 3ல். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் 4 நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் ஒரு சில டாபிக் நீங்கள் பார்க்கும்போது தப்பாக இருக்குது அந்த மாதிரி தோணலாம், எல்லாமே இன்டர்லிங்க் ஆன மாதிரி தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ரிஃபார்ம்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல 12th ஓல்டு ஹிஸ்ட்ரி இதை முழுமையாக படிச்சாகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இது வரைக்கும் 12th ஓல்டா, இது மட்டும் 10th நியூ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஓல்டு கொடுத்துருந்தா இது எல்லாமே ஃபுல்லாக 12th ஓல்டு, இது மட்டும் 10th நியூ கொடுக்கப்பட்டிருக்கு. இதை முழுமையாக படிச்சே ஆகணும். முக்கியமாக இந்த 3 சாப்டர் இருக்குல்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை முழுமையாக வந்து ஃபாலோ பண்ணி முடிச்சிருங்க. 1885 ஆரம்பி 1947 வரைக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் இதை முடிச்சிருக்கணும். ஓகே, முடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு 12th நியூ. 12th நியூக்கு வந்து வரலாம். இதில் 12th நியூ பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாடங்கள் டைரெக்டாக இருக்கும், நிறைய பாடங்கள் இன்டெரக்டாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். பட் இந்த இடத்துல நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு இதை படிச்சிருப்பீங்க. இந்த பாடங்கள் படிக்காமல் ஐஎன்எம் நீங்கள் முடிச்சிருக்கவே மாட்டீங்க. நோட்ஸ் உங்ககிட்ட வந்திருக்கும். நீங்கள் படித்ததே திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணால் கூட வந்து போதும். 12th புக்கை திரும்ப படிக்கணும், அதை யோசிக்க வேணாம். யோசிச்சு பாருங்கள், இந்த 7-8 பாடங்களுமே ஏற்கனவே படித்து முடிச்சாச்சு இல்லையா? இதில் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம், எக்ஸ்ட்ரீமிசம், ஸ்வதேசி மூமெண்ட்டு, அடுத்தது கொலோனியல் இந்தியா, இந்த மாதிரி பாடங்கள் மட்டும் தான் டேரெக்டாக வந்திருக்கும். மற்ற எல்லா பாடங்களுமே
ஒரு சில பாயிண்ட் மட்டும் உள்ளே பார்க்குற மாதிரி வந்திருக்கும். ஸோ நம்ம தேடி கண்டுபிடிக்கிறத விட அந்த டாப்பிக்கில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் படித்த டாபிக் தான் அதை முழுமையாக படித்து முடிச்சிருங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் டாபிக் 5 ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டியில் நம்ம வந்து பார்த்துலாம். இதில் ஒரு சில பாடங்கள்லாம் வந்து புக்கில் வந்து இருக்காதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உமன் ஆக்டிவிஸ்ட்டு, டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் அண்ட் இந்த சாங்ஸு, தமிழ் கான்ட்ரிபியூஷன்லாம் ஓரளவுக்கு தான் வந்திருக்கும், ரொம்ப வந்திருக்காது, கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி தான் வந்திருக்கும். பட் சமைச்சு புக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து போய்க்கலாம். ஓகேவா? ரைட். இதில் பாருங்கள், இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சதா? படிக்காமல் இருக்கா பாருங்கள், எல்லாமே படித்தது. முன்னாடி கொடுத்த எல்லா பாடங்களுமே முன்னாடி படித்தது தான். ஆனால் படிக்கிற விஷயத்த இன்னும் டெப்த்தாக படிக்கணும், இன்னும் மெருகேற்றி படிக்கணும். டிகிரி லெவல் படிக்க வேணாம் அப்படின்னு கிடையாது, இன்னும் ஸ்ட்ராங்காக படித்தா மட்டும்தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். ஓகே. அண்ட் எத்திக்ஸ் இந்த இடத்துல 11th and 12th ஃபுல்லாக வந்து படிங்க. ப்ரிலிம்ஸ்க்கு சில பேர் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, இங்கே முழுமையாக படித்தாகணும். அண்ட் திருக்குறளும் ஃபுல்லாக வந்து படிக்கணும், கம்ப்ளீட்டாக எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. 6th-இருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா திருக்குறளுமே டெய்லி 5 படிங்க, டெய்லி 4 படிங்க. முழுமையாக படிச்சிருங்கன்னா மெயின்ஸ் லெவல் நம்ம வந்து டஃப்னஸ் அதிகமாக தான் வந்து இருக்கும். அந்த இடத்துல ஒரு கரண்ட் அஃபேர்ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கோ கொஞ்சம் தடுமாறுதுன்னா எத்திக்ஸு திருக்குறளாக வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும், கொஞ்சம் நீங்கள் மேலே வந்து போய்க்கலாம். ஓகேவா? ரைட். இது டாபிக் 6 லாஸ்ட் நம்ம வந்து பார்த்துலாம். பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸு 11th பாலிட்டியில் கவர் பண்ண போகிறது இந்த 3 பாடங்கள். 11th பாலிட்டி வால்யூம் 2ல வந்திருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? முடிஞ்சுதா? இது சமைச்சர் புக்கு. டிகிரி லெவல் பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஸ்பெக்ட்ரம் இதை முழுமையாக நீங்கள் படிக்கணுமானா எஸ் படிக்கணும். இன்னும் டாப்பிக்லாம் கவர் ஆகுது, சிலபஸ் மட்டும்தான் வேணும். இண்டெக்ஸே உங்களுக்கு ஃபுல்லாக முழுமையாக வந்து கொடுத்துருப்பாங்க, எல்லாமே தேவைப்படாது. அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் இந்த கேபினட் மிஷன், கிரிப்ஸ் மிஷன், இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப டேட்டெலாம் வந்திருக்கும். அந்த அளவுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ சமைச்சர் புக்கை படிச்சுட்டு அந்த கண்டென்ட்டை உள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? தமிழில் பொறுத்த வரைக்கும் இந்திய வரலாறு கா வெங்கடேஷன் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, திராவிட இயக்க வரலாறு. ஓகேவா? இந்த புக்ஸ் தான் டிகிரி லெவலில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புக்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும், அது வழி கிடையாது. ஏன் அப்படின்னா ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபிக்கு சமைச்சர் புக் போதுமானதாக இருந்தாலும் உங்களுக்கு கேள்விகள் வெளியிருந்து நிச்சயமாக வரும். நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய இந்த ஆத்தர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அது ஐஎன்எம் பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்தர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கலாம். அடிஷ்னலாக தேவைப்படுதா, நான் யூடியூப் வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா புக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கிடக்குதுங்க, அதை நம்ம ஃபில்டர் பண்ணி தான் படிச்சாகணும். அதை தாண்டி வெளியே வருது அப்படின்னா நம்ம படித்து ஸ்ட்ராங் பண்ணால் இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஓகே. இது ஹிஸ்ட்ரி பாக்ஸ் போட்டு கொடுத்தாச்சு. பாலிட்டி நம்ம வேறு மாதிரி பார்க்க போகிறோம். ரைட். யூனிட் 2 பாலிட்டி ஆரம்பிச்சு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து பார்த்தாச்சு. நல்லா பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே தமிழ்நாடு மட்டும் தான் பார்க்கணுமானா நோ. நல்லா பாருங்கள், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த டாபிக் வரைக்கும் அப்படியே ப்ரிலிம்ஸ் சிலபஸ். ப்ரிலிம்ஸில் ஒட்டுமொத்தமாக என்ன பாலிட்டிக் படிச்சிங்களோ அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 6th-இருந்து 12th வரைக்கும் என்ன டாபிக் எல்லாமே படித்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கா? ஃபண்டமெண்டல் ரைட் தமிழ்நாடு மட்டுமா இருக்குது? ஆல் இந்தியா லெவலில் ஒரே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஃபண்டமெண்டல் டியூட்டியாக எல்லாருக்குமே சேம் தான், பிரசிடெண்ட்டாக எல்லாருக்குமே ஒன்று தான். இதை எல்லாருமே படிச்சு தான் ஆகணும். ஸோ தமிழ்நாடு தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இவங்களாம் கிடையாது, நான் ஏன் படிக்கணும் அந்த மாதிரி கிடையாது. யூனியன் கவர்மெண்ட்டு, அது கீழே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், அது கீழே ஒரு பஞ்சாயத்து கவர்மெண்ட், 3 tier கவர்மெண்ட், இப்படி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அப்போது இதை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு இந்த பேரா முழுமையாக உங்களுக்கு எது கவர் ஆகுது? முழுமையாக ப்ரிலிம்ஸை படிச்ச கவர் ஆகுதுனால அங்கே என்னென்ன கவர் பண்ணீங்களோ அதை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான விஷயங்கள் நான் இங்கே வந்து கொண்டு வந்திருக்கேன். ஒரு டாப்பிக்கும் பிரிச்சிருக்கேன். ரைட். அப்போ இங்கே மொத்தமாக நம்ம கொடுத்துரும் இல்லையா, இங்கே கொடுக்கப்பட்டிருக்க மொத்த டாப்பிக்குமே நான் இங்கே தனித்தனியாக வந்து படிச்சிருக்கேன், எங்கே வந்து கவர் ஆகும். இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஃபீச்சர்ஸ் இது வரைக்கும் எதை வந்து படித்தா போதுமானதாக வந்து இருக்கும். இங்கிலீஷு, தமிழ். ஓகேவா? ஸோ 6th-இருந்து 12th வரைக்கும் எல்லா புக்குமே ரெஃபர் பண்ணுங்கள். 6th புக்கு வேணாம், 9th புக்கு வேணாம் அப்படின்னு இல்லாமல் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த சீரிஸ் கொடுத்துருக்கேன். இதில் இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது, ஃபுல்லாக கொடுக்கப்பட்டிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து எழுதுங்க. உங்களுக்கு PDF எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். பட் எழுதுனா இன்னும் பெட்டராக வந்திருக்கும், ஈஸியாக நீங்கள் வந்து படிப்பீங்க. இதை எழுதும்போது சிலபஸ் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், அங்கே ஆரம்பிக்கிற ஒரு விஷயங்கள். இதுக்கு மொத்தம் 7 பாடல் கொடுத்துருக்கேன். 7மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். குட்டி இந்த பாக்ஸ் கண்டென்ட்லாம் நல்லா வந்து படிங்க, அதிகமான ரோல் இங்கே வந்து ப்ளே பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட்டு லோக்கல் கவர்மெண்ட் பாருங்க. 6th, 9th, 11th 3மே படிங்க. 3மே வந்து முக்கியம். 6th மட்டும் படிச்சுக்கிறேன், 11th அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே படித்தா தான் ரொம்ப பெட்டராக வந்திருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் அதிகமான கேள்விகள் வரும், மெயின்ஸில் மட்டும் இல்லாமல் அடுத்துக்கு வர எல்லா எக்ஸாம்லையுமே இங்கேருந்து கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்டாக அதிகமாக பேசப்பட்டிருக்க விஷயங்கள் இந்த மன்னராட்சி, முடியாட்சி, இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்களே, இந்த வார்த்தைகள் பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் நமக்கு எக்ஸாமுக்கு தேவை, அதை பார்த்துக்கோங்க. ஓகே. ரைட். அடுத்தது எலெக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு சில டாபிக் சிலபஸை இல்லையா ப்ரோ அந்த மாதிரி வந்து தோணும், அது கொஞ்சம் மைண்டாக கிளிக் ஆகிற மாதிரி வந்திருக்கும். இது ஏன்னா வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இது எல்லாம் நீங்கள் புதுசாக படிக்க போகிறது ஆல்ரெடி நீங்கள் படித்த விஷயம் தான், ஆல்ரெடி உங்கள் நோட்ஸ் கிட்டே வந்து இருக்குது, அதை பேஸ் பண்ணி மேலே வந்து கொண்டு போக போகிறதுனால இன்னும் ஈஸியாக வந்திருக்கும். அது பாலிட்டியும் ஹிஸ்ட்ரியும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ஒரு 20 கேள்விகள், பாலிட்டியில் ஒரு 30 கேள்விகள், லாங்குவேஜில் 60, மேக்ஸில் 40, இங்கேயும் 150 கேள்விகள் கையில் வந்து கொடுத்துட்டாங்க.
இல்லையா? இந்த 150 நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி வந்து ஆகிடும். சயின்ஸ் கஷ்டமாக இருக்குது, ஜியாகிரஃபி கஷ்டமாக இருக்குது, அங்கே படிக்கணும் தான். பட் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் இது 4த்துக்கும் கொடுங்க, அதுக்கப்புறம் மற்ற வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கு பாலிட்டி. அடுத்தது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் இருக்கு இல்லையா? இதுக்கு நிச்சயமாக சமைச்சரில் அந்த அளவுக்கு இல்லைன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். கொஞ்சம் தான் அங்கங்கே வந்து பின்னாடி இருக்கும். இதுக்கு முழுக்க நீங்கள் டிகிரி லெவல் தான் படிச்சாகணும். ஓகே ரைட். இதுக்கு என்ன வந்து படிக்கலாம் பார்த்துலாமா? பாருங்கள், இந்தியன் பால் லட்சுமிகாந்த் ரெஃபர் பண்ணியே ஆகணும், எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லை. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் லட்சுமிகாந்த், இந்த இடத்துல உங்களுக்கு கவர்னர்ஸ், இந்த கேபினட் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, டிஆர்ஓ தான் முழுமையாக கொடுத்துருக்கும், அதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தவிர்த்து குரூப் 2 மெயின்ஸுக்கு மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா தமிழ் பப்ளிகேஷனில் இந்த புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? தமிழ் வேணும் அப்படின்னா தமிழ்நாடு நிர்வாகம் ஆளுமை வெங்கடேஷன் அண்ட் இப்போ லட்சுமிகாந்தோட டிட்டோ மாதிரி இந்த புக்கு இருக்கும், இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லா புக்ஸுமே உங்களுக்கு அமேசான்லேயே வந்து கிடைக்கும். பிரகதீஷ் நம்பர் நான் வந்து கொடுக்குறேன், நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நம்பரை பேஸ் பண்ணி கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டென்ட் நல்லாவே வந்திருக்கும். ஓகே, யூனிட் 2. நெக்ஸ்ட் யூனிட் 4. ப்ரோ 3 எக்கானம் வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ரைட்டா, பார்த்துலாம். யூனிட் 4 தமிழ்நாடு எக்கானமி சோஷியல் இஷ்யூஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாக வந்து பிரிக்கணுங்க. இது ஒரு சிலபஸும் இது ஒரு சிலபஸ். இப்போ குரூப் 2 மெயின் பொறுத்த வரைக்கும் இது தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே நீங்கள் இதை படிச்சிட்டாலே குரூப் 2 மெயினுக்கு வந்து படிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் தமிழ்நாடு எக்கானமி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இங்கே ஆரம்பிக்குது. இந்த இடத்துல டேரெக்டாக பாருங்களேன், எதுவுமே வந்து கிடையாது. என்னடா இது ஏதோ வந்து கொடுத்துருக்கா பிரமாத்தோடும், பட் நீங்கள் புக்கில் படிக்க தான் இது இருக்குதா இல்லைன்ற விஷயம் வந்து புரியும். ஸோ இதுக்கான புத்தகங்கள் சோர்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபார் இங்கிலீஷ் மீடியம், ஃபார் தமிழ் மீடியம். இது எக்கனாமி. ஜியாகிரஃபி கொடுத்துருக்கேன், என்ன வந்து பண்ணலாம், ஜியாகிரஃபியில் ஹிஸ்ட்ரி எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கும். ஜியாகிரஃபி எக்கனாமி எல்லாமே இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இது ஃபார் எக்கனாமி. ஓகே ரைட். நெக்ஸ்ட் இதில் இந்த டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3மே ஸ்ட்ரிக்ட் டு சிலபஸ் படித்தா வந்து போதுங்க. இந்த டாப்பிக்லாம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் படித்த டாபிக் தான், ஆனால் அது என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை விட படித்தா போதும், ரொம்ப டெப்த்தாக இங்கே வந்து போக வேண்டாம். ரைட். நெக்ஸ்ட் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாட்டு சமூக பிரச்சனைகள். இந்த டாப்பிக்லாம் கொடுத்துருக்கேன், பட் இது மட்டுமே போதாது, ஒரு 20% இங்கே வந்து கவர் ஆகும். இந்த இடத்துல செல்ஃப் நோட்ஸ் தான் ரொம்ப வந்து அவசியம். இந்த சோஷியல் இஷ்யூஸ்க்கோ மற்ற விஷயத்துக்கோ மெயின்ஸ் நோட்ஸ் எப்படி வந்து எடுக்கணும் அப்புறம் தனியாக நான் வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணி நோட்ஸ் அந்த மாதிரி மேக் பண்ணுங்கள். ஏன்னா கண்டென்ட்டை ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் மெயின்ஸை வந்து கிராக் பண்ண முடியும். முக்கியமாக இந்த சோஷியல் இஷ்யூஸ் இந்த மாதிரி டாப்பிக்லாம் கண்டென்ட் இல்லாமல் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா பாப்புலேஷனா என்ன, எப்போ வந்தது, என்ன சென்சஸ் எடுத்தாங்க, எந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது, டெமோகிராஃபினா என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குது, எல்லாமே நான் படிச்சாகணும். ஸோ நோட்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வார்ஸ் இருக்குது அப்படின்னா எப்போ வந்து வார் ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது, யாரால் ஆரம்பிச்சது, யாரெல்லாம் சண்டை போடுறாங்க, யார் ஜெயிச்சாங்க, என்ன ரிசல்ட், இப்போ என்ன தாக்கம் இருக்குது, இந்த மாதிரி மற்ற விஷயம் நம்ம வந்து பார்த்தாகணும். ஓகேவா? இதுக்கு டிகிரி லெவலில் ராம் அகுஜா அந்த புக்கை வந்து எடுத்துக்கலாம். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாம்ஸ் தான், பட் கண்டிப்பாக எடுத்தாகணும். ரமேஷ் சிங் எக்கனாமிக் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன் நம்பர் நான் கொடுத்துருக்க பாருங்கள், இதுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்க்காக தமிழ் பப்ளிகேஷனில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது அண்ட் தமிழ் மீடியமுக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தாராளமாக வந்து போதும், பெட்டராக வந்திருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் யூனிட் 5 ஜியாகிரஃபி நம்ம வந்து கொண்டு வரலாம். ஜியாகிரஃபியில் ஒரு விஷயம் தனித்தனியாக வந்து படிக்கணும். ஃபிஷிங்னா என்ன, ஃப்ரெஷ் வாட்டர்னா என்ன, சைன் வாட்டர்னா என்ன, தனித்தனியாக படிச்சாகணும். இதுக்கு என்ன விஷயங்கள் கவர் ஆகுது, ஃபஸ்ட்டு பேராக பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் நான் இங்கே வந்து கொண்டு வந்திருக்கேன், 10th கவர் ஆகுது. இந்த விஷயங்கள்லாம் படித்து திரும்ப ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ரைட். மொத்தம் என்னென்ன பாருங்கள், மொத்தமாக நான் கொடுத்துட்றேன். இது எல்லாமே நான் ஸ்பீடாக ஸ்கால் பண்ணுறேன் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆக வேணாம். பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லையா வீடியோ பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டாபிக் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது 3 அட்மாஸ்பியர், வெதர், இன்னர் ரிசோர்ஸ், காம்போனன்ட்ஸ், ரிசோர்ஸ், இந்தியா பாப்புலேஷன். இதெல்லாம் உங்களுக்கு சோஷியோ எக்கனாமிக்கும் யூஸ் ஆகும், எக்கனாமிக்கும் யூஸ் ஆகும், ஜியாகிரஃபி யூஸ் ஆகும் அண்ட் பாலிட்டிக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் பேசிக் இங்கே தான் இருக்குது, அதுக்கப்புறம் வெளியே வந்து போங்க. வெப்சைட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி வந்திருக்கும், பட் பேசிக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் போகலாம். ஓகேவா? ரைட். ஸோ என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சமச்சரில் கவர் ஆகிற விஷயங்கள் இந்த 3 பாடங்கள்லாம் ஆல்மோஸ்ட் வந்து இருக்குது. சயின்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து கவர் ஆகும், நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ டிகிரி லெவல் கவர் ஆகிற விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருவோம். இதில் ஜியாகிரஃபி இது என்சிஆர்டி நம்ம போர்டில் நோட் பண்ணிக்கோங்க. என்சிஆர்டி 11th and 12th சிலபஸ் பேஸ் பண்ணி அங்கே வந்து கொண்டு போகலாம். அண்ட் மஜித் ஹுசைன் செக் பண்ணுங்கள். என்விரான்மெண்ட்டுக்கு இந்த புக் நல்லாயிருக்கும். அதாவது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இப்போ இங்கே சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, சிலபஸ் ஃபுல்லாக வந்து எடுத்து பாருங்கள். அந்த சிலபஸில் இருக்க விஷயங்கள் அதிகமாக இங்கே வந்து உங்களுக்கு தேவைப்படும். என்விரான்மெண்ட் இருக்கிற அந்த வார்த்தைகள், இன்சைட் 2, எக்ஸைட் 2, அந்த COP28 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. நிச்சயமாக அந்த புக்கு உங்களுக்கு பெட்டராக வந்திருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வெப்சைட் நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்தியா லெவலையும் தமிழ் லெவலையும் வந்து பார்த்தாலும் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே வந்து படிக்கணும். ஓகேவா? ரைட். இப்போது சயின்ஸ் அண்ட் டெக் இதை மட்டும் நான் வந்து கொடுக்கல இல்லையா. இந்த இடத்துல சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸு, பயாலஜி, கெமிஸ்ட்ரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இதில் மிக்ஸ் ஆகி வந்து வரும்.
பட் எதுவுமே ரொம்ப டேரெக்டாக வந்து இருக்காது. ஏன்னா அதிகமாக கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணியும் ஒரு விஷயங்கள அங்கே வந்து லிங்க் பண்ணி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சயின்ஸுக்கு மட்டும் தனியாக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக ஒரு சில புக்ஸ்லாம் என்கிட்ட வந்திருக்கு. நான் அதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக ரெஃபர் பண்ணலாம் வேணாம் செக் பண்ணிவிட்டு சயின்ஸ் மட்டும் தனியாக நான் வந்து கொடுக்குறேன். ஒரு 15 கேள்விகள் இருக்குது சயின்ஸில், ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதையும் நான் படிச்சாகணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ரிலிம்ஸில் பேஸ் பண்ண விஷயங்கள் ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி முழுமையாக நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நான் சயின்ஸ் கொடுக்கும்போது இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? சயின்ஸ்க்கு மட்டும் தனியாக வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான சோர்ஸு. இதை ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் படித்தா போதுமானு கேட்டால் தாராளமாக போதுமானதாக வந்திருக்கும். பட் டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எனஃப் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் சோர்ஸை லிமிட் பண்ணி திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் குரூப் 2ஏக்கான மெயின்ஸ் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு ஃபார் இங்கிலீஷ் மீடியம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக பேட்ச் க்ளோஸ் ஆகிடும். ஓகேனா ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. கிளியர்? ஸோ அடுத்த விஷயம் குரூப் 2 நான் வந்து கொடுக்குறேன். நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, நான் குரூப் 2ஏவா எது படிக்கலாம், எதனா படித்தாலும் எல்லாமே எனக்கு வேணும் அப்புறம் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விளக்கம் தனியாக நான் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, அன்டில் டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் நாங்கள் வந்து கொடுக்குறேன், ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கலாம். மெயின்ஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் செஷன் அது ஆரம்பிக்க போகிறோம், அதுவும் டெலகிராம் தான். ஓகேவா? நன்றி, வணக்கம்.